அந்த யோவான் ஸ்நானகனை அனுப்பின நோக்கம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசிக்கலாம். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை அவனுக்கு சென்று தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். யோவான் வனாந்திரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி 40ஆம் அதிகாரத்திலே அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்களேன். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பச்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனாய் தேனையும் வெட்டுக்கிளியையும் புசித்து வனாந்தரத்தில் வாழ்ந்து தேவனை சந்திக்க ஒரு கூட்ட பரிசுத்தவான்கள், உன்னதமானவருக்குரிய பரிசுத்தவான்களை, அப்படிதான் லூக்கா 1:16-17 வாசிக்கிறோம். உன்னதமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாய் அவன் எலியாவின் ஆவிய மலமுடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். ஆகையினாலே இந்த எலியா யோவான் ஸ்நானனாக கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பாக இவன் பிறந்து அவருக்குரிய வழியை, மனம் திரும்புதலுக்குரிய வழியை போதித்தான் என்று நாம் அறிய முடிகிறது. அந்த ஒரு மகனை கொண்டு மனம் திரும்ப போதிக்கப்பட்டார்கள் ஜனங்கள். அதன்படி அறிஞர் அவதரித்தார். ஒரே ஒரு மேசியாவாக அன்பின் ஆண்டவர் உலகத்திலே ஊழி செய்து 33 ஆண்டு காலம் ஊழி செய்தார். பின்பு அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன? கடைசி நாட்களிலே, அதாவது மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களின் இடத்திற்கும் திருப்புவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி நாட்கள் என்ற நிலையில் 5ஆம் வசனம், இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே, அந்த நாள் வருகிறதற்கு சற்று முன்பாக அந்த நாளை சந்திக்க கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் என்ற உபத்திரம் அகோபத்திரம் என்ற 70 வாரத்தை சார்ந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் தேவ சித்தத்தின்படி கல்தேயாவை கொள்ளையிடுகிறவன் 13
அடைவாள் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? எரேமியா 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசித்திருக்க வாசியம். கல்தேயாவை கொள்ளையிடுகிறவன் பரிபூர்ணம் அடைவான். வாசியதாய் செய்து கல்தேயா கொள்ளையாகும், அதை கொள்ளையிடுகிறவர்கள் எல்லாரும் பரிபூர்ணம் அடைவார்கள் என்று ஒரு காலத்தை ஏற்படுத்தி கல்தேயா என்ற பாபிலோன் என்ற வல்சற்பமான கொள்ளையிட வேண்டும். எரேமியா 51:11 வசனத்தை வாசிப்போம். அம்புகளை துலக்குங்கள், கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார், பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பலி, இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பலி. அம்புகளை துலக்குங்கள், கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்கள் ஆவியை எழுப்பினார், பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பழி, இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி. இது அவருக்காக வாங்குற பழி இல்ல. அவனை மகா பாபிலோனாய் வலுசற்பத்தை பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. அந்த அவருடைய நினைவை நிறைவேற்றுவதற்கு என்று ஒரு ஆலயத்தை தேவன் எழுப்ப வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அந்த ஆலயத்தின் நிமித்தமாக மகா பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாயிருக்கிறது. என்றால் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசித்திருக்கிறோம். உன்னை பட்சிப்பதான ஒரு அக்கினியை உன் நடுவே எழும்ப பண்ணி உன்னை சாம்பலாக்கும் சொன்னாரே, அந்த தேவ திட்டம் நிறைவேறும்படி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தேவ திட்டம் நிறைவேற்றப்பட ஒரு ஆலயத்தை எழுப்புகிறார், ஒரு சபையை எழுப்புகிறார், ஒரு கல்லை எழுப்புகிறார். நாம் மத்திய 16ஆம் அதிகாரம் 16 முதல் 16, 17, 18 வசனம் வாசிக்கிற பொழுது, நீ கேவாயிருக்கிறாய். வாசியும் தயவு செய்து. சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாருங்க, கேவா என்றாலே கல் அல்லது கற்பாறை என்ற அர்த்தம். அப்போ கற்பாறை என்ற கல் என்ற நாமத்தை ஆண்டவர் பேதுருவுக்கு கொடுக்கிறார். இந்த கேவாவாகிய கல்லாகிய கற்பாறையாகிய உன்மேல் என் சபையை கட்டுவேன். எதற்காக? பாதாளத்தை தோற்கடிக்க. பாதாளத்தை தோற்கடிக்க. இந்த சபையின் வேலை என்ன? அந்தத்தில் இந்த ரட்சிப்பை, உபத்திரவங்களின் பூர்ணத்துவத்தை அடைந்து நித்திய ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள தகுதிப்படுத்தப்பட்ட இந்த ஆலயம் இருக்கிறது. அந்த ரட்சிப்பை அணிந்து கொண்டவர்களை கொண்டு பாதாளத்தை ஜெயிக்க வேண்டும். ஏனென்றால் வானத்திலே நாம் எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நான் வாசித்தோம் என்றால், எசையா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். உன் ஆடபரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே.
நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீட்டிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதம் ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். தள்ளப்பட்டவன் வானம். நாம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளுடன் போராட்டம் உண்டு. அப்பாவே வானத்தை அவன் சுதந்திரித்துக் கொண்டான். அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தடை செய்கிறவன் நடுவிலிருந்து தள்ளப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. 2 அதிகாரத்தில் 7வது வசனம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தமது வாய் சுவாசத்தினால் அழித்து அவனுடைய வருகையின் பிரசன்னத்தினால் நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தான் செயல்படி சில வல்லமையோடு அடையாளோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு பொருளுக்குள்ளே என்று இப்படி நாம் தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். ஆக வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள், அங்கிருந்து தள்ளப்பட்ட வலுசற்பம் அப்படி சார்ந்தவர்களை எடுத்துக்கொண்டு ஒரு குரூப் பூமியிலே விழப்பட்டார்கள், இன்னொரு குரூப் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று. ஆகையால் தீங்கு நாட்களிலே அவனை தீங்கு நாள் என்றால் எதுங்க? கர்த்தரை பெரிதும் பயங்கரமான நாள் வருகிற அவனுடைய 70ஆம் வாரம் அந்தி கிறிஸ்துவின் காலம். அந்த காலத்துலதான் அவனுடைய பாவம் முழுவதுமாக வெளிப்படுங்க. அந்த தீங்கு நாட்களில் அவனை எதிர்த்து நிற்கத்தக்கதாக தேவனுடைய சர்வாத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு பின்னும் பாதாளத்திலே ஒரு குரூப் இருக்கிறான். யூதாவின் நிருபம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது வாசிங்க. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கு என்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்.